வீடியோவா? ஓ இது வீடியோ. பாய் பாய் பாய். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே கேமராக்காரன். ஒரு நாள் மார்னிங் இன்னைக்கு. ஸோ ஒரு கழிச்சு ஒரு மார்னிங் ட்ரிப்பு போகிறோம். இன்றைக்கி போகிறது பொன்முடி கேரளா போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து நான் இப்போ இருக்கிறது கலையக்கவலையிலேருந்து கிட்ட 74 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து ஒரு ஷார்ட் கட் எடுத்து யார் திறந்துடும் போக முடியாது. இங்கே மெயின் போகணும்னு நினைக்கிறேன். உள் வழியிட்டு போனோம். இதில் போனதே இல்லை. ஸோ மார்னிங் டிஃபன் நான் கழிக்கவே இல்லை. ஸோ அதை கழிச்சிக்கிட்டு தான் போண்டிருன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்புவோம். ஸ்டே டியூன். பொன்முடியோட அழகாக இந்த வாட்டி செமையாக என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ചെറുതൊരു വ്ളോഗ്. ரீச் பொன்முடி. இங்கே மிஸ்டர் பார்க்க முடியல. இங்கே ஃபுல்லுமாகவே இங்கே மொத்த வெயிலாக இருக்குது. பொட்ட வெயிலாக இருக்குது. மிஸ்ட்டு வருமா வராதா, பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா என்னென்னு தெரியல. ஸோ ஒரு 2.5 எத்தனை 2.5 மணி நேரம் ட்ராவல் இருந்தோம். 2.5 மணி ட்ராவல் இருந்து டிக்கெட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க கீழே. ஸோ ஒரு அந்த பக்கம் போகல, பார்க்கிங்லாம் நிற்கிறோம். எவ்வளோ செலாச்சு என்ன இதெல்லாம் இதுன்னு உள்ளது டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இங்கே ஒரு பீக் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. நாங்கள் உட்காந்து நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பீக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதில் முடிஞ்சு நடந்து மேலே போவோம். நடந்து போகிறதுக்கு வழி என்ன இருக்குது, இந்த இடத்துல நடந்து எப்படி போவோம். சூப்பராக இருக்கும். எல்லாம் மாறி மாறி சுபாஷன் கூப்பிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. புல்லி சூப்பராக இருக்குது. வந்து உட்காந்து ஃபேமிலியோட வர்றதுக்கு நல்ல இடமா இருக்கும். இதில் மிஸ்டோட இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு தோணுது. ஸோ மிஸ்ட் இன்னைக்கு பார்க்க முடியல. ஃபுல்லும் பச்சை பச்சைன்னு இருக்குது. ஒவ்வொரு பீக்கில் போய் இருந்துட்டு பேண்ட் வா பார்த்துட்டு இருக்கேன். மேலே நிற்கல, அதான் தெரியுது. எனக்கு இந்த மிஸ்டோட இருந்தால் நல்லா பிடிக்கும். ஸோ இந்த இடம் இப்படி இருக்குது. இங்கே ஃபேமிலியெல்லாம் வந்துன்னு இங்கே உட்காந்துன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம புல்லில் போய் இருந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். இறங்கி இறங்கணும். தவறான செயல்களை மட்டும் இங்கே பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு இவரை மாதிரி எதாவது பண்ணாதீங்க. இந்த பாறை மழை இல்லைனாலே வைக்க நடந்து டயர்டாக வந்து உட்காந்துருக்கோம். ஸோ செம வெயிலாக இருக்குது. எங்கேயுமே போக முடியல. செம வெயில்னா அந்த குளிர் இருக்குன்னு பார்த்தா குளிர் இல்லை. இந்த ஜாக்கெட்லாம் கலத்திட்டு. ஸோ நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடமங்க எடுத்துக்கல. மழை இருந்துன்னா மட்டும் வாங்க.
எல்லாம் எந்த மிஸ்டேக்குமே உங்களை பார்க்க முடியாது. மிஸ்டேக் எதுவும் சுத்தமாக இல்லை. ஜாக்கெட் ஸோ கொஞ்சம் ஸ்பாட் நல்லா இருக்குது. எல்லாமே ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து சேவ் டேட்டு வெட்டிங்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக வரலாம் நீங்கள். சூப்பராக இருக்குது. மிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படின்னு தெரில. நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி மிஸ்ட்டில் வரணும். பசங்கள்கிட்ட வந்து ஜாலியாக இருக்கும். காலம் வந்து நீங்கள் தெரிஞ்சு 8 மணி தான் கேட் ஓப்பனும். பட் இங்கே ரெசார்ட்டில் இல்லை எங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வராங்க முடிஞ்சாலும் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஃபுட்டு வந்து மேலே எங்கேயுமே கிடையாது. கீழே வந்து பார்க்கிங் பண்ணுற இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஃபுட் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு ஷார்ட்ஸ் இருந்து வேறு இடங்களில் தான் போகிறோம். முடிச்சு சாப்பிட போகிறோம். நடக்கும். இங்கே ஒரு ஒயர்லெஸ் ரிப்பீட்டர் ஸ்டேஷன் இருக்குது. இது மோஸ்ட்லி எல்லா மலைகளில் இருக்கும். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ரிப்பீட் பண்ணி வேறு இடங்களை மாற்றி விடுறதுக்காக. ஸோ இதில் இந்த ஒரு ஸ்பாட் நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட் சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குது. இங்கே வந்து வெயில் நேரம் செட்டே ஆகாது. மிஸ்டர் நேரம் சூப்பராக இருக்கும். இது லொக்கேஷன் செமையான லொக்கேஷன் இந்த இடம்லாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ்டர் இருக்கும்போது இடத்துல செம்மையாக இருக்க போகுது எனக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வரும்போது எதுவுமே இல்லை. இப்போது இங்கே எந்த மிஸ்ட்டுமே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தப்பான நேரம் வர்றது இப்போது. ஸோ இந்த நேரம் வந்து செட் ஆகாது. ஸோ மிஸ்ட் இருக்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபோன்ஸ் இங்கே வரும்போது முடிஞ்சாலும் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா மலைகள் இடிகள் இருக்கும்போது வந்து எர்த்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்புலாம் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாகும், எர்த்து வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து. ஏன்னா லாஸ்ட் வீக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்ததில் அவனுக்கு லேட்டாக அந்த இடி நல்லா வச்சு வருஷம் ஷாக் இருந்ததில்ல. அவன் சொன்னான் என்கிட்ட தூக்கி அடிச்சிட்டு அப்படின்னு சொன்னான். ஸோ பார்த்து வாங்க. இங்கே வரும்போது மிஸ்ட்டும் போகும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணிடலாம். இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது. இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஏதோ பழைய ஒரு ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா இருக்குது. இங்கே மிஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு விழுந்து உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இந்த ஸ்பாட்டில். இவ்வளோ நிறந்திரல பாம்பு இருக்கான்னு தெரில. இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்திருக்கு. ஒன்றும் இல்லை, எதுங்களை விழுந்து கிளம்பி வந்துடக்கூடாது. ஸோ நல்ல இங்கேருந்து நம்ம போயிடும். முடியும். கேண்டீனில் மார்னிங் வந்து பிரெட் ஆம்லேட்டு பூரி இருக்குது. ஸோ இங்கே கேஷ் ஒன்லி தான், கார்டு கிடையாது, ஜிபே கிடையாது. ஸோ கேஷ் கொண்டு வந்துடுங்க. ஸோ மார்னிங் இது. மதியம் வந்து கிழங்கும் சிக்கனும் கிழங்கு தானே, சிக்கனும் கிழங்கு இருக்குது. ஸோ ரேட் அப்ரோட் ப்ரைஸ் வந்து அது ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம். ஸோ இது 150 மார்னிங். ஒரு பூரி ஒரு பிரெட் ஆம்லேட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் 150 ருபீஸ் ஆச்சு. அதான் பில்லு. ஸோ இன்னைக்கு கீழே போய்ட்டு வர எங்கேயும் சாப்பிடலாம். ஸோ கேஸ்ட் மஸ்ட்டு. அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. കുളിക്കാൻ ഇറക്കാൻ അതിനെപ്പറ്റി അറിഞ്ഞൂടാ. ചോദിച്ചിട്ട് പോകും. അവിടെ ടിക്കറ്റ് എടുക്കാൻ ടിക്കറ്റ് എത്രയാ? ടിക്കറ്റ് ഒരാളുടെ 40. വണ്ടിക്ക് തനിയാണ് വണ്ടിക്ക് 2 ആളും വണ്ടി കൂടെ ആവുമ്പോൾ പോകും. வந்துட்டோம். மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது.
1:30க்கு இறங்கணும், 3 மணி தாண்டி இருந்துச்சு, 4 மணி அடிச்சு போக கிட்டத்தட்ட. பொன்முடி எப்படி இருந்துச்சு? பொன்முடி சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஸோ பொன்முடியில் வந்து கீழே மழை இருந்துச்சு, கீழே மழை கிளைமேட் இருந்ததுன்னா தைரியமாக போகலாம், மேலே செம்ம மிஸ்டாக இருக்கும். பட் கீழே வந்து எங்களுக்கு நல்லா 2 நாளாக மழை இல்லை, எங்கள் ஊரில் 2 நாளாக மழை இல்லாதனால வந்து ஸோ கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி சூப்பர் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்துச்சு கிளைமேட்டுக்கு முடிஞ்சு. 2வது சேஃப்டிங்கிற வரைக்கும் மேலே போலீஸ் எதுவுமே இல்லை, செக்கிங் பெரிய அளவு எதுவும் பெரிய அளவு இல்லை. ஸோ ஃபேமிலி போகலாம், லேடிஸ் போகலாம், பிரச்சனையே இல்லை, நோ ப்ராப்ளம். கப்புள்ஸ் அளவோட பிரச்சனை இல்லை, கப்புள்ஸு நிறைய இடங்கள் இருக்குது. 2வது. 3வது வந்து ஃபுட்டு வந்து கேண்டீன் அங்கே இருக்குது. கேண்டீன் சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குது. கேண்டீன் லிமிட்டடான ஃபுட்டு தான் இருக்குது. பிரெட் ஆம்லேட்டு, பூரி, மதியம் ஆச்சுன்னா கிழங்கும் இறச்சியும் கொடுக்குறாங்க. அன்றைக்கி பழம்பொரி பீஃப்னு நினைக்கிறேன், பீஃப் இருந்ததில் பழம்பொரி இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு, ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது தாராளம். தண்ணி மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகும், ஸோ தண்ணி மட்டும் வச்சுக்குவாங்க. 4வது முடிச்சு. 5வது ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. அது வந்து கோல்டன் பீக்னு ஒரு ரிசார்ட்டு. ஸோ அங்கே மட்டும் ஸ்டே பண்ணலாம். அது வந்து 3000 மேலே ரேட்டு வருது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸோ அது பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த கோல்டன் ரிசார்ட்டில் வந்து சில விஷயங்கள் உண்டு. அது அந்த செக் போஸ்ட் தாண்டி அது மட்டும் தான் இருக்குது. செக் போஸ்ட்டு கீழே தான் மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் செக் போஸ்ட்டு முன்னாடி வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஸோ அங்கேயே முடிச்சுட்டு நைட்டாக வந்தால் கூட அந்த கோல்டன் பீக்கு வரலாம், அந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். ஸோ அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துருங்க. மற்றபடி ஓவரால் எல்லாமே ஓகே தான். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். என்னோட அதில் செலவாகிறது பெட்ரோல் காசு செலவாச்சு, ஃபுட்டு செலவாச்சு. வேறு எதுவும் டிக்கெட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு ஆளுக்கும் பைக்கு வச்சு அது வரும். வந்து நான் வந்து முடிச்சிருக்கும்போது போவேன். அப்போ முடிச்சிருக்கும்போது நம்ம வீடியோஸை போட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஓவரால் பொன்முடி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். கரையூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. இது வந்து பார்டர் பொன்முடி எங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, எங்களுக்கு பக்கத்தில் தான். 1 டே போயிட்டு வர மாதிரி தான். மார்னிங் போனோம், நான் என்ன மதியத்துக்கு மேலே வந்துட்டோம், ஈவினிங்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.